நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கவங்க, உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சி யாராக வேணா இருக்கலாம். நாளைக்கு உங்களை ஒருத்தங்க பார்க்க வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே உங்களை பார்க்க அவங்க வரல. அவங்க வர வேண்டிய கம்யூட்டேஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளைட், ஓகேங்களா? அதில் வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் வரலை. அடுத்த நாள் நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க, ஃப்ளைட் கிராஷ். என்னடா தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ நாளாக யூடியூப்லேயும் ரீல்ஸ்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்த்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்த மாதிரி யோசிக்கும்போது வலிக்குதில்ல? எனக்கும் அப்படி தாங்க தோணுது. டைம்ஸ் நவ்வில் நேற்று டெலிகாஸ்டான அந்த டாடா குரூப் சிஇஓ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என் சந்திரசேகரன் அவர்களுடைய இன்டர்வியூ நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். சில விஷயங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. முதல் விஷயம் அவர் பேசினது, இந்த துயரமான சம்பவத்தை அவர் ஆழ்ந்த இரங்கலோட கண்ணீர் மல்க பகிர்ந்துக்கிறாரு. அது ஓகே. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த கிராஷ் நடந்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 12 கிட்டத்தட்ட 8-9 நாள் ஆச்சு. அவர் நேற்று தான் இன்டர்வியூவே கொடுக்குறாரு. ஏன் மக்களை நேரில் சந்திக்கல? உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். சில வருடங்களுக்கு முன்னால் மும்பையில் நடந்த தாஜ் அட்டாக், டெரரிஸ்டால் நடத்தப்பட்ட அந்த தாஜ் அட்டாக், அது நடந்தப்போ மறைந்த திரு ரத்தன் டாட்டா அவர்கள் நேரில் பார்த்து விசிட் பண்ணி அங்கே இருந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை உதவி செய்கிறதா இருக்கட்டும், நேரில் பார்த்து பகிர்ந்துக்கிட்டாரு. ஏர் இந்தியா கிராஷ் ஆனது 12 நேற்று தான் சிஇஓ இன்டர்வியூவே கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் மக்களை பார்க்கல அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுதில்ல? சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. எக்கனாமிக் டைம்ஸில் இதை நான் படித்தேன். நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், அதிகமான ப்ரீமியம் கட்டி நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் கவரேஜ் ஆர் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஃப்யூச்சரில் அதிகமாக வருமா வராதா? வரும்ல. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோவா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதான் நல்லா இன்சூரன்ஸ் பாலிசிக்கும். பைக்குக்கும் அப்படி தானே, காம்ப்ரிஹென்சிவ், ப்ரீமியம், விஐபி பேக் அப்படின்னு நிறைய இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தாங்க. எனக்கு சந்தேகம் என்னென்னா, எக்கனாமிக் டைம்ஸில் படித்தேன், கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மந்த் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போது கிராஷ் ஆன இந்த A171 ஏர்ப்ளைனோட இன்ஜினாக மாற்றிருக்காங்க. இதில் சந்தேகப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லைங்க. மேபி ஏதாவது இன்ஜின் கோளாறாக இருக்கலாம், இல்லை பழுதடைஞ்சிருக்கலாம். அதை மாற்றுறதுக்காக அவங்க இதை ரீசெட் பண்ணி எவாலுவேட் பண்ணி மாற்றிருக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க இந்த ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்களோட இன்சூரன்ஸ் பேக்கை, இன்சூரன்ஸ் ப்ரீமியமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் சந்தேகம் வருதுங்க? ஒரு காமன் மேனாக சந்தேகம் வருது. உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். எவ்வளோ பேருக்கு இது தோணுச்சு? நீங்களும் போய் எக்கனாமிக்ஸ் டைமில் படித்து பாருங்கள். அப்படி இல்லாட்டி மேலே அந்த ஸ்க்ரீனில் எக்கனாமிக் டைம்ஸில் போட்டதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ அவங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியமை அதிகமாக கட்டிக்கிட்டு இருந்ததுக்கு தகுந்த மாதிரியே ஏர் கிராஷ் ஆயிடுச்சு. இந்த ஏர் கிராஷில் அவங்களுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கிளைம் ஆச்சுன்னு தெரியுங்களா? இதையுமே நான் படித்தேன், உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். அதோட வேல்யூ 4000 கோடி. சரிங்களா? அந்த பாலிசி படி, ஒருவேளை இந்த பிளைன் ஃப்யூச்சரில் கிராஷ் ஆகிடுச்சு, அவங்க போட்டிருக்க அந்த பிளான் படி கிராஷ் ஆகிடுச்சுன்னா அவங்க இறந்த ஒவ்வொருத்தருக்கும் 1.5 கோடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாலிசியில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த பாலிசியோட லிங்க் நான் உங்களுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்பிக்கை இல்லைனா நீங்களும் படித்து பாருங்கள், 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அவர் அனௌன்ஸ் பண்ணது 1 கோடி. ஏன்? இந்த சந்தேகம் எனக்கும் வந்துச்சு, உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கும், இல்லை இதை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறேன். மறதி ஒரு தேசிய வியாதிங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சமூக பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம கொஞ்ச நாள் அதுக்கான வாய்ஸ் கொடுக்குறோம், அதுக்கடுத்து நம்ம வேலைகளை பார்த்துட்டு போயிடுறோம். நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள் பாதிக்குது. நம்ம அரசியல் பேச போகிறது இல்லைங்க. ஆனால் சுற்றி நடக்கிற தப்பில் அரசியல் இருந்தால் அதை பதிவு பண்ணுறதுக்கும் நம்ம தயங்க போகிறதில்ல. ஸோ உங்களில் ஒருத்தனா நடக்கிற விஷயங்கள், நாட்டு நடப்புகள், செய்திகள், அதில் இருக்க உண்மைத்தன்மைகள் எல்லாரும் படித்து சொல்கிற மாதிரியும் ஒரு வியூஸ்க்காகவும் ஒரு இன்கம்காகவும் நான் எதையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கல. நிறைய நாலேஜ்,
நிறையா சுற்றி நடக்கிற விஷயங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். உங்களில் ஒருத்தனா. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக டெய்லியும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களில் ஒருத்தனாக இருந்து வாய்ஸ் கொடுக்குற இந்த காமன் மேனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.